நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை ரசித்து செய்யணும். ஒரு துணி துவைச்சி போட்டால் கூட அதை காய போடும்போது அழகாக காய போடணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், அதை அழகாக ரசிக்கணும், ஒரு அழகாக ஒரு வேலை செய்யணும். அந்த ரசனை திறன் தான் வந்து நம்ம ஒரு வேலையை செய்வதற்கு வேலையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம். ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதில் என்ன நமக்கு பயன் அப்படின்னா ஒரு இன்பம். அந்த வேலையை நம்ம ரசித்து செய்கிறோம் பாருங்கள், அதுதான் நமக்கு அந்த வேலையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். ஒரு துணியை துவைக்கிறோம் அப்படின்னா சும்மா துவைச்சி அப்படியே காய போட்டு அப்படியே தூக்கி போட்டு கொடியில் காய போட்டு போகிறது கிடையாது. காஞ்சா எடுத்து ஓரமாக செல்ஃபில் போட்டுடலாம், அப்படி அந்த மாதிரி கிடையாது. அதை வந்து துவைக்கும் போதே அழகாக துவைக்கணும். அப்புறம் காயப்படும் போது வரிசையாக அழகாக காய போடணும், கிளிப்பெல்லாம் போட்டு அதை ரசித்து பண்ணணும். எந்த ஒரு வேலையும் ரசித்து பண்ணணும். அதுதான் அந்த வேலையிலேருந்து நமக்கு கிடைக்கிற இன்பம். அப்போ தான் நீ அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்ய முடியும். ஏதோ ஒரு கடமை, என் துணியெல்லாம் அழுக்காக கிடக்கு, நான் துவைக்க போகிறேன்ப்பா, கஷ்டப்பட்டு வெறுப்போட சலிப்போட அந்த துணியை துவைச்சி போட்டேன்னு ஏன் தொடர்ந்து நீ துவைச்சிக்கிட மாட்டேன். துவைக்கணுங்கிற அந்த ஆர்வம் உனக்கு வராது. எதுக்காக துவைக்கிறோம் நம்ம நினைப்போம், அந்த துணியை சுத்தமாக போடணும், அழுக்கு போகணும், அதுக்காக தான் நம்ம அதை துவைக்கிறோம். அதுக்காகவும் மட்டும்தான் நம்ம துவைக்கலை, அதுக்காக தான் நம்ம துவைக்கிறோம். அதே நேரத்தில் அந்த துவைக்கிற அந்த வேலையில் நமக்கு ஒரு இன்பமும் வேணும். அப்போ தான் நம்ம துவைப்போம். வெறும் அழுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம துவைக்கிறோம், அதுதான் நமது நோக்கம் அப்படின்னா ஒரு இயந்திரத்தனமாக நம்ம துவைச்சிட்டு அழுக்கு போயிடுச்சு, அப்போ ஒரு சந்தோஷம். அப்படி அந்த வேலையை செய்யும்போதே ஒரு இன்பம் இருக்குது. அதை அழகாக வந்து துவைக்கணும், அப்புறம் அழகாக காய போடணும், ரசிக்கணும் அந்த வேலையை. அப்போ தான் அந்த வேலையை நம்ம விரும்புவோம். அதன் பயனாகத்தான் அந்த ரசித்து செய்கிறோம்ல, அதன் பயனாகத்தான் நம்ம அந்த துணி அழுக்கு நீங்கி சுத்தமாக காய்கிறது. கொடியில் காய்ஞ்சி அதை எடுத்து அழகாக மடித்து வைக்கணும். தனித்தனியாக மடிச்சுன்னு செல்ஃப்லேயோ பீரோலையோ தனித்தனியாக மடித்து வைக்கணும். ஜட்டியெல்லாம் தனியாக, பனியன் ஜட்டியெல்லாம் தனியாக, டிஷர்ட்டெல்லாம் தனியாக, சட்டையெல்லாம் தனியாக, பேண்ட்டெல்லாம் தனியாக, அப்படி ஒரு ஒரு ரசனையோடு வாழணும். ஒரு அந்த வாழ்க்கையை ரசித்து ஒவ்வொரு வேலையும் செய்யணும். அந்த அழகுணர்ச்சி அதுதான் எந்த வேலையும் நம்ம சோம்பேறித்தனப்பட மாட்டோம். ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக சோம்பேறித்தனப்பட மாட்டோம். இவ்வளோ துணி இருக்கா, இன்றைக்கி 10 துணி இருக்கா, துவைக்கிறதுக்கு 10 துணி இருக்குது அப்படின்னா நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆகா, இன்றைக்கி துணி துவைக்கலாம், ஜாலியாக இருக்கும், நல்லா அழகாக அது ஒரு படம் வரைகிற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு விஷயம். துணி துவைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். துணி துவைப்பது, எனது துணிகளை நானே துவைப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி சமைப்பது, அது மாதிரி சும்மா ஏதோ வயிற்று பசிக்கு ஏதோ ஒன்று சமைக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் இன்றைக்கி என்ன புதுசாக சமைக்கலாம், என்ன வித்தியாசமாக சமைக்கலாம், இதோடு அதை சேர்த்து பார்ப்போம், அந்த உணவோடு இதையும் சேர்த்து இன்றைக்கி புதுசாக சமைச்சு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கொஞ்சம் நெய் ஊற்றி பார்க்கலாம், அதில் கொஞ்சம் தேங்காய் பூலாம் சேர்த்து கொஞ்சம் நெய் ஊற்றி பார்த்தா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், டேஸ்ட்டு வித்தியாசமாக கண்டிப்பாக நல்லா தான் வரும். இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட அப்போது அந்த வேலைங்கிறது அது நமக்கு சுமையாக தெரியாது. அது ஒரு சுமையாகவோ அல்லது பெரிய கஷ்டமாகவோ தெரியாது. ரசித்து பண்ணணும், ரசித்து ஒரு வேலையை செய்யணும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி நாம் செய்கிற அப்போ தான் நம்ம நமது வாழ்க்கையில் நமக்கு ஒரு கவனம் இருக்கிறது என்று பொருள். நமது வாழ்க்கைக்குள்ளே நாம் ஒரு ஈடுபாட்டோடு வாழ்கிறோம், ஒரு ஆர்வமாக வாழ்கிறோம் என்று பொருள்.